அடுத்து தேர்ப்பேட்டையில் இருக்கிற ஆலப்பி கேரளா ஸ்டைல் விநாயகர் பார்க்க போயிருக்கோம். செம்மையாக இருக்குங்கெல்லாம். இந்த விநாயகர் லொக்கேஷன் கரெக்டாக அப்படியே ஒசூர் தேர்ப்பேட்டை தெப்பக்குளத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. தெப்பக்குளத்தில் கிட்ட போயிட்டு யார்கிட்டனா கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லிடுவாங்க. பார்த்துட்டீங்களா? நாங்கள் தெப்பக்குளத்துலேயே வண்டி போட்டு போனோம். அதனால் கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி இருந்தது. நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் வண்டி எடுத்துகிட்டு கூட உள்ளே போகலாம். கொஞ்சம் லாங்கில் தான் இருக்குது தெப்பக்குளத்துலேருந்து ஏரியாக்குள்ளே போயிட்டு. பட் அங்கேருந்து இப்போ பார்க்குற வியூவெல்லாம் செம்மையாக இருக்கும். நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த கோயிலுக்கு போகும்போது கை வலிதான். தாய் யார் தாய்? தெரிஞ்சிருந்தா பைக் நம்ம இங்கேயே எடுத்துருக்கலாமே. வா ஓ என்னத்துக்கு மக்கள் அவங்க எடுத்துக்கிறாங்க அவங்களே தெரியல. கைஸ் இல்லை இது வந்துட்டு அந்த பெரிய கோபுரம் மாதிரி இந்த சாமி சிலை கீழே வந்துட்டு விநாயகர் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கே பார்க்க தான் இவ்வளோ பெரிய கியூ நின்றுருக்காங்க. விநாயகர் அதுக்குள்ளே இருக்கிறதுக்கு போகிறாங்க பாரு. இதில் ஏறி இதில் போய் கொஞ்சம் பேர் உள்ளே போகிறாங்களே. தேர்ப்பேட்டை தான் காய்ஸ். தேர்ப்பேட்டில் இந்த கேரளா விநாயகர் பார்த்தோம் இல்லையா, கேரளா ஸ்டைல் விநாயகர் பாருங்க. இதோடு தான் இப்போ நம்ம பார்த்தது. வேற மாதிரி இருக்குல்ல. இந்த வருஷம் நம்ம ஒசூரில் வச்சுருக்க விநாயகர்லேயே இது அல்டிமேட்டாக இருக்குது. வேறு லெவல் செட் ஆகுது. ஸோ மிஸ் பண்ணாமல் 5 நாள் இருக்கும் போது மிஸ் பண்ணாமல் யார் யார் முடியுமோ அவங்கெல்லாம் வந்து பாருங்கள். அடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணுறாருங்க.